வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். இயற்கைக்கு மனிதன் செய்யும் துரோகம். அதாவது இந்த இயற்கையின் படைப்பிலே தோன்றிய ஓரறிவு முதல் ஆறறிவு வரை இருக்கக்கூடிய ஜீவன்கள் அனைத்திற்கும் அவற்றிற்கு தேவையானவற்றையெல்லாம் இந்த இயற்கை முன்கூட்டியே இங்கு அமைத்து கொடுத்துதான் நம்மை இங்கு உருவாக்கி இருக்கிறது என்று சொல்லுவார்கள். அப்படி பார்க்கும் பொழுது ஐந்தறிவு ஜீவன் வரை அந்த இயற்கையை அப்படியே அனுபவம் செய்யக்கூடியதாக இருந்தது. ஆனால் மனிதன் என்பவன் மட்டுமே இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்றி அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு உயர்ந்த அறிவு நிலையில் இருக்கிறான் என்று மகரிஷி சொல்வார். இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்றும். அதுல இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்றுவது என்று சொன்னால் அதில் இயற்கைக்கு இடையூறு இல்லாமல் மாற்ற. அப்ப அதாவது இயற்கை நமக்கு என்ன கொடுக்கிறதோ அது நமக்கு பயன்பாட்டுக்கு உதவக்கூடியதாக நாம் அதை மாற்றிக்கொள்வது என்பது மனிதனுடைய அறிவாக இருக்கிறது. இப்பொழுது அது ஏன் அந்த இயற்கைக்கு துரோகம் செய்யக்கூடிய அளவுக்கு மாறியது? அப்படிதான் இருந்தான். இப்பொழுது ஏன் மாறியது? அதுவும் இந்த சமீப காலத்தில் தான் இது அதிகமாக மாறியிருக்கக்கூடியதாக இருக்கிறது. இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் ஒரே காரணம்தான். என்ன என்று சொன்னால் மனிதன் தன் தேவைகளை தேவையின் அளவில் பூர்த்தி செய்யாமல் சௌகரியமாக அதை அனுபவிக்க வேண்டும், இன்னும் ஆடம்பரமாக அதை அனுபவிக்க வேண்டும் என்று அந்த ஆடம்பரத்திற்காக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் பொழுது இயற்கையின் பொருட்கள் அவனுக்கு அதிகமாக தேவைப்படுகிறது. அந்த அதிகமாக தேவைப்படும் பொழுது என்ன செய்கிறான்? இயற்கை சுரண்டக்கூடிய நிலைக்கு வந்து விடுகிறான். அங்கதான் இந்த பிரச்சனை எல்லாமே வருது. அப்ப இன்னைக்கு நீர் என்று எடுத்துக்கொண்டால், இப்போ நாம சமீபத்தில் வந்த மழையை பார்க்கிறோம். புயலினால் வந்த மழை. ஆனால் ஒரு காலத்தில் எப்படி மழை இருக்கும்? மாதம் மும்மாறி பெய்தது என்று அந்த மழையின் அளவு அந்த ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் அது வந்து கொண்டிருக்கும். அது எதற்கு என்று சொன்னால் விவசாயத்திற்காகவும் மனிதனுடைய பயன்பாட்டுக்காகவும் அது எப்பொழுதும் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். அப்படி இருந்தது. இப்ப எப்படின்னா மாதம் மாதம் சம்பளம் வர்ற மாதிரி. இப்ப அத வருஷத்துக்கு ஒரு தடவை சம்பளம் கொடுத்துட்டா என்ன பண்ணுவான் மனுஷன்? மொத்தமா வாங்கி வந்தவுடன் அவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் வித்தியாசமாக போய்விடும். அது மாதிரிதான் இப்ப என்ன ஆயிடுச்சு, அது அந்த தேவையின் அளவில் வந்து கொண்டிருந்தது. இவன் தேவையை பெருக்கி 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 அந்த அளவுக்கு மட்டுமல்ல, அவன் அதை தேக்கி வைக்கக்கூடிய ஒரு நிலையையும் வரும் பொழுது இப்ப அது என்ன ஆகிறது? அது அந்த புயலாக வரும்போது மட்டும்தான் மழை என்று ஆகிறது. அது மட்டும் இல்லை, இன்னும் சொல்ல போனால் இந்த இயற்கைக்கு மனிதன் செய்யக்கூடியது என்ன என்று சொன்னால், நீரை பூமிக்கு அடியில் தோண்டி 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 எடுக்கக்கூடியது அதிகமாக அதிகமாக அதிகமாக
நீ பூமிக்குள்ளாகவே தோண்டி எடுத்துக்கொள் என்று இந்த மழை வராமல் நின்று விட்டால் என்ன ஆகும் என்று பாருங்கள். இப்பொழுது மழை வந்ததனால் இவ்வளவு பிரச்சனை. சரி, மழை இப்படி பொய்த்து விட்டது, மழை இவ்வளவு அதிகமாக பெய்து நம்ம எல்லாம் இப்படி துன்பத்துக்கு ஆக்கிவிட்டது. சரி, நான் வரவே இல்லை என்று நிறுத்தி கொண்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப என்ன ஆகும்? இன்னும் இதைவிட பஞ்சம் வரக்கூடிய ஒரு நிலை வந்து, அப்ப இப்போ இயற்கை என்ன செய்யணும்? அது சரியாக நடந்து கொள்ள வேண்டும். இதுதான் மனிதனுடைய இப்ப வேண்டுதலாக இருக்கிறது. அப்பப்ப தேவைப்படுறப்ப வரணும், வராமே இருந்துடக்கூடாது. மகரிஷியினுடைய மலை வாழ்த்து பாருங்க. மாறி அளவாய் பொழிய, ஏரி குளம் ஆறு எல்லாம் நிரம்பி வழிய, மாறி அளவாய் பொழிய. அப்ப அது வரணும், சரியாக வரணும், தேவையின் அளவில் வரணும், அது பொய்த்து விடவும் கூடாது. அப்ப இயற்கை அப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோமே, மனிதன் அப்படி நடந்து கொள்ள வேண்டுமா வேண்டாமா? மனிதன் அப்படி நடந்து கொள்வதில்லை. ஏன்? இங்கு மனிதனுக்கு மனிதன் வித்தியாசப்படுகிறான். யாருக்கு கிடைத்தால் என்ன, கிடைக்காவிட்டால் என்ன, நான் 1000 அடி போட்டு போர் போட்டு தண்ணி எடுத்துறேன் அப்படின்னு ஒரு வீட்டுல எடுத்துட்டான்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய 200 வீடுகளுக்கு தண்ணீர் இல்லை என்றாய். ஆக இப்ப மனிதனுடைய இந்த சௌகரியத்தையும் ஆடம்பரத்தையும் நோக்கி செல்லக்கூடிய மனிதனால் தான் என்ன ஆகிறது? இந்த இயற்கைக்கு துன்பம் நாம் கொடுக்கக்கூடியதாக ஆகிறது. அப்ப இயற்கை தானே, அது பேசுவதில்லையே, அது நம்மிடம் ஒன்றும் சொல்லுவதில்லையே என்று அதற்கு துன்பம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இயற்கையும் பேசும். எப்போது? புயலாக, பூகம்பமாக, சுனாமியாக, இப்படியெல்லாம் அதுவும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறது. இங்கு வரக்கூடிய இயற்கை சீற்றங்கள் அனைத்தும் மகரிஷி சொல்லுவாங்க. எதனால் இயற்கை சீற்றம் வருகிறது என்பதை மகரிஷி சொல்லும் பொழுது, இயற்கைக்கு மனிதன் செய்த துரோகத்துக்கு அது நமக்கு பாடம் கற்பிக்கக்கூடியதற்கு வருவதுதான் இயற்கையின் சீற்றம். அதனாலதான் அதுக்கு பேரே இயற்கை சீற்றம். இயற்கைக்கு ஏற்படக்கூடிய கோபம் அப்படின்னு மகரிஷி அவர்கள் சொன்னார். இப்பொழுது கூட ஒரு மந்திரி பேசும் பொழுது, இயற்கையின் வழிப்பாதையை நாம் இடைஞ்சல் செய்யக்கூடாது, செய்தால் அதற்கு கோபம் வந்துவிடும் என்ற ஒரு வார்த்தையை அன்னைக்கு நான் செய்தியிலே கேட்டேன். ஒரு மந்திரி அதை பேச போது எனக்கு கூட ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஆஹா, இயற்கைக்கு கோபம் வந்துவிடும், அப்ப இயற்கைக்கு அறிவு இருக்கிறது என்று அதை ஏற்றுக்கொண்டு பேசின மாதிரி இருந்தது. இதையாவது இயற்கைக்கு கோபம் வந்துடும் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு வார்த்தையை இன்றுதான் பார்க்கிறோம். ஆக இயற்கை அதனுடைய சீற்றத்தை காண்பித்தால் மனிதன் தாங்க முடியாது என்ற ஒரு உணர்வை உணர்த்துவதாகத்தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக மனிதன் இயற்கைக்கு செய்யக்கூடிய துரோகம் இன்னும் நிறைய இருக்கிறது. இயற்கை கொடுத்த செடி கொடிகள் அவ்வளவு கோடிக்கணக்கான ஆண்டுகளாக வளர்ந்தது. இப்பொழுது அது எதையுமே காணோம். இப்பொழுது காய்கள் வாங்க வேண்டும், பழங்கள் வாங்க வேண்டும் என்று சொன்னால் இறைவன் கொடுத்த அந்த காய்களும் பழங்களும் எங்காவது இருக்கிறதா என்றால் இல்லை. எல்லாவற்றையும் மாற்றி அதனுடைய கருவிலேயே அதை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜியை கொண்டு வந்து அது எல்லாத்தையும் கெடுத்து விட்டான். அந்த மாதிரி அந்த ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். ஆக மொத்தத்துல பார்த்தோம்னா இந்த இயற்கைக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு இடைஞ்சல் என்பது அதிகமாகிக் கொண்டே போகிறது. அது நமது வாழ்வை அளிக்கக்கூடியதாக மாறிவிடும் என்பதை நாம் ஞாபகமாக வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இப்ப இதெல்லாம் எப்போ நடக்குது? இந்த மாதிரியான இயற்கையின் விளைவுகள் எல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னு பார்த்தா, அதாவது இந்த நவக்கோள்களிலே நமக்கு பாடத்தை கொடுக்கக்கூடிய கோள்கள் என்று ஜோதிடத்திலே 2 கோள்களை சொல்வார்கள். நமக்கு சரியான பாடத்தை அவர்தான் கொடுக்கும்.
அதனாலதான் அந்த ரெண்டு கோள்களையும் கண்டா நிறைய பேருக்கு பயம் வரும். சனி என்பது, சனி என்ற கோள் அது நமது கர்ம வினையை கழிக்கிறதுக்கான கோள்னு சொல்லுவாங்க. எப்படி கழிக்கும்? நமக்கு துன்பம் கொடுத்து நமக்கு பாடத்தை கற்பித்து கொடுக்கக்கூடியதில் அது அதிகமான வேலையை செய்யறதுனாலதான் இந்த சனினால எல்லாருக்கும் பயம். அதுக்கு ஈக்குவலா இன்னும் பிரம்மாண்டமாக அதை செய்யக்கூடியது எது என்று சொன்னால் ராகு. இந்த ராகுக்கும் சனிக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னா, சனி அந்த துன்பத்தை கொடுக்க பாடத்தை மட்டும் கொடுக்கும். இந்த ராகு எப்படி என்று சொன்னால், அதாவது துன்பம் கொடுக்க வேண்டியவர்களுக்கு துன்பத்தை அபரிமிதமாக கொடுக்கும். அதே சமயத்தில் இயற்கைக்கு ஒத்து வாழ்பவர்களுக்கு ஞானத்தையும் கொடுக்கும். அந்த மாதிரியான இரண்டு கோள்கள் இன்னும் ஒரு 6 மாதம் 8 மாதம் கழித்து இந்த ராகு சனி இரண்டும் ஒரே ராசியில் ஒரே டிகிரியில் இணையப் போகிறார்கள். இந்த இணைப்பு ரொம்ப காலத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். இப்போ அப்படிப்பட்ட ஒரு இணைப்பு இப்பொழுது வருகிறது. அந்த இணைப்பு வரும் காலத்தில் இவை இரண்டும் சேர்ந்து மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இயற்கையின் சீற்றம் என்பது ரொம்ப கொடூரமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். ஆக 2025 என்பது மிகவும் மனிதர்கள் இயற்கையின் மூலமாக துன்பத்தை அனுபவிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும் என்று தோன்றுகிறது. ஏன் என்று சொன்னால், எவ்வளவு வந்தாலும் இப்பொழுது நாம் பார்க்கிறோம். இப்ப சென்னையில் மக்கள் அனைவரும் அதாவது சகஜ நிலைக்கு வந்து விட்டார்கள், இயல்பு நிலைக்கு வந்து விட்டார்கள் என்று செய்தி வருகிறது. இயல்பு நிலைக்கு வந்து விட்டார்களா என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர்கள் இயல்பு நிலைக்கு வரவில்லை. என்ன வந்துட்டாங்க? மீண்டும் இயற்கைக்கு துரோகம் செய்யக்கூடிய அந்த இயல்பு நிலைக்கு வந்து விட்டார்கள் என்பதுதான் அந்த செய்தியாக நான் பார்க்கிறேன். அப்ப என்ன ஆகும்? அடுத்த இயற்கையின் சீற்றம் இன்னும் கொடூரமாகத்தான் இருக்கும் என்று தோன்றுகிறது. ஆக இதையெல்லாம் புரிந்து கொண்டு அந்த இயற்கையோடு இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கை வாழாமல் மனிதன் அந்த இயற்கையினுடைய இந்த சீற்றத்திலிருந்து கோபத்திலிருந்து தப்பிக்க முடியாது என்பதை நாம் உணர்ந்து இயற்கையின் வழியில் நாம் வாழ்வது என்பதுதான் இறை வழிபாடு என்று நாம் மகரிஷி அவர்கள் சொல்லுவார்கள். இயற்கையின் வழியில் நடத்தல் என்பதே இறை வழிபாடு. அந்த அடிப்படையில் இந்த இயற்கைக்கு மனிதன் செய்யக்கூடிய துரோகம் என்ற ஒரு சிந்தனையின் மூலமாக ஒரு சிந்தனையை நாம் செய்திருக்கிறோம். இந்த அலை இந்த சமுதாயம் எங்கும் பரவட்டும், மக்கள் அனைவரின் உள்ளத்திலும் இது நிறையட்டும். நிறைந்து இந்த பெரிய துன்பம் வருவதற்கு முன் வருமுன் காப்போம் என்ற நிலையில் மனிதன் தனது செயல்களை மாற்றுவதற்குரிய சூழல் அமையட்டும். வாழ்க வளமுடன்.